என் பேர் நாச்சியப்பன். காரைக்குடி ரயில்வே பகுதியில் வசித்து வருகிறேன். நான் அந்த சிட்டுக்குருவினா அழிந்து வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த செல்ஃபோன் டவர்றதுனால அதை நான் ஒரு நாள் பேப்பரில் டிவியில் பார்த்தோன்னா நான் ஒரு நாள் இந்த என் வீட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு அளவில் ஒரு இறையெல்லாம் வச்சு அதுக்கு சோறு, திணை, கம்பு இதெல்லாம் வச்சுருந்தேன். அதை ஒரு 5-6 குருவி வந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு 4-5 வருஷமாக நான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 குருவி மேலே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாமே நான் வச்சுருக்கேன். தண்ணி குறைய குறைய அதுவாக சாப்பிட்டு போயிடும். அது சுத்தமான தண்ணியாக இருக்கிறதுனால அது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இறையும் அதே மாதிரி நிறைய சாப்பிடுங்க. காலையில் 6 மணிக்கு வர குருவி சாயந்தரம் 6 மணி வரையும் இருந்துட்டு நைட்டு போயிருங்க. அந்த சத்தம் கேட்டு தான் நானே தூக்கத்துலேருந்து எந்திரிப்பேன். அந்த சத்தம் கேட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறைய வச்சு தான் மற்ற வேலையை பார்க்குறது. இதை எல்லாருமே கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த இனம் அணிக்காமல் நம்ம பாதுகாக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு இந்த குருவியை பார்ப்பாங்களான்றது சந்தேகமாக இருக்குது. இந்த குருவியை நம்ம பாதுகாத்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இது நம்ம மனிதரோட ஒன்றி இணைகிற அந்த இனங்கிறதுனால இதை நம்ம நல்லா பாதுகாத்து நம்ம வளர்த்துடலாம்.